இந்த அமானுஷ உருவம் வெறிக்க வெறிக்க இந்த பொண்ணவே பார்த்துட்டு இருக்கு. எல்லாம் கனவு தான் அப்படின்னு இந்த பொண்ணு கண்ணை மூடி திறந்து பார்க்கறா. அப்பயே அந்த உருவம் போகாம அவன் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கு. இல்ல கண்டிப்பா இது நம்ம இல்லூஷன் தான், நம்ம நல்லா கண்ணை மூடி திறந்தா போயிடும். அந்த பொண்ணு வேக வேகமா தலையை அடிச்சுட்டு திறந்து பார்க்கறா. அப்பயே இந்த உருவம் அங்கே தான் நிக்குது. கடுப்பான பொண்ணு இந்த கண்ணு இருந்தா தான் என்னால பார்க்க முடியும்னு கண்ணில் ஆசிட் ஊற்றி கண்ணை வேக வச்சிட்டா. அப்பயே இந்த உருவம் போகாம அங்கேயே நிக்குது. அந்த உருவத்தோட சத்தத்தை கூட காதுல கேட்க கூடாதுங்கிறதுக்காக கத்தி எடுத்து காதுலயே ஒரு போடு. ஆனா இதுல என்ன காமெடினா, அந்த உருவத்தை பார்த்து பயந்து இந்த பொண்ணே தான் அதெல்லாம் பண்ணிக்கிறா. அந்த உருவம் எதுவுமே பண்ணல. எப்படியோ உயிர் பிடிச்சி இந்த பொண்ணு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ தலை ஃபுல்லா கட்டு போட்டிருக்காங்க, கண்ணெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க. மயக்கத்துல இருந்து முடிச்ச பொண்ணு நான் எங்க இருக்கேன்னு பேசிக்கிட்டே அவ கண்ண இந்த கட்டை உக்குறா. பார்த்தா அந்த உருவம் அங்கதான் இருக்கு. அடியாத்தி என்ன பண்ணாலும் இந்த உருவம் நம்மளை விட்டு போகாது போல அப்படி அந்த பொண்ணு யோசிக்கிறா. ஆனா அந்த உருவம் சோகமா உட்கார்ந்துருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, அந்த உருவம் எல்லாமே இவளோட இல்லூஷன் தான். இவளோட நெகட்டிவ் தாட்ஸ் தான் அந்த உருவமா அவ கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. எப்பவுமே நம்மளோட கெட்ட எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்மளை ஹர்ட் பண்ணும், வேற எதுவும் நம்மளை ஹர்ட் பண்ணாது. அதனால எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க.